இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் இந்தியர் சுபான்சு சுக்லா வரலாற்று நாயகனாக மாறப்போகிறார். அவர் எப்போது வேண்டுமானாலும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைவார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். 5 நாடுகளால் உருவாக்கப்பட்ட இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய எடை மட்டும் 200 யானைகளுடைய எடைக்கு சமம். ஒரு கால்பந்து மைதானத்தின் நீளத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சர்வதேச ஆய்வு மையத்தில் 285 வீரர்கள் இதுவரை தங்கியிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் தற்போது சுபான்சு சுக்லாவும் இணையப் போகிறார். இந்த ஆக்சியம் திட்டத்திற்காக இஸ்ரோ 550 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தான் சுபான்சு சுக்லா தற்போது ககன்யான் திட்டத்திற்காக அதனுடைய முன்னோட்டத்திற்காக தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தொழில்முறை பயணமாக மேற்கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்த சுபான்சு சுக்லா ஒரு IAF வீரர், இந்திய விமானப்படை வீரராக இருந்திருக்கிறார். மிக், தேஜஸ் உள்ளிட்ட விமானங்களை இயக்கிய பெருமை பெற்றவர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் வீரர்கள் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். Pilot Shubhanshu Shukla is the next one to come across representing ISRO. It is his first space flight for Peggy Whitson, her return to the International Space Station on her 5th flight, second as a member of Axiom Space. Sławomir Szymanski-Wisniewski of ESA, representing the nation of Poland, and their first visit to the International Space Station is next to cross the hatchway, and warm hugs all around, and applause breaking out here inside of Mission Control Houston and International Space Station Flight Control Room, and Tibor Kapu, the 4th and final member of Axiom Mission 4, representing Hunor in the nation of Hungary, their first visit to the International Space Station as well. Great big hugs and handshakes across all members of Expedition 73 and Axiom Mission 4's Anne McLean and Nicole Ayers of NASA, along with Johnny Kim, Kirill Peskov, Sergei Ryzhikov, and Alexei Zabritsky of Roscosmos, and Takuya Onishi, commander of Expedition 73 and of JAXA, with handshakes and hugs for Peggy Whitson, Shubhanshu Shukla, Sławomir Szymanski-Wisniewski, and Tibor Kapu. And with their arrival to the International Space Station, that now makes 288 visitors to the orbiting laboratory. இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சுபான்சு சுக்லா. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் தடம் பதித்திருக்கிறார் ஒரு இந்தியர். சுதந்திரம் அடைந்த பிறகு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் உருவாக்கப்பட்ட பிறகு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் செல்லும் முதல் இந்தியர் என்கின்ற பெருமையை பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி பெருக்கான ஒரு தருணம் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்திய விண்வெளி துறையிலும் இந்திய அறிவியல் துறையிலும் இன்றைய நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாள். காட்சிகள் வழியே பார்க்கிறோம். 4 விண்வெளி வீரர்களும் தற்போது புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புகைப்படத்தின் வழியே நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத பூமிக்கும் விண்ணுக்கும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம திரையின் வழியாக நம்ம பார்த்து வருகிறோம். சுபான்சு சுக்லாவோடு சேர்ந்து 4 வீரர்கள் தற்போது இந்த திட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக போலாந்து, ஹங்கேரி மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த வீரர்களும் இந்த திட்டத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 7 சக வீரர்களும் அவர்களை அன்போடு வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காற்றில் மிதக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் மைக்ரோ கிராவிட்டி எனப்படும் புவியீர்ப்பு விசையே இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அத்தகைய ஒரு தருணத்தில் தற்போது இந்திய வீரர் உட்பட சக வீரர்கள் டிராகன் விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள்
நுழைந்திருக்கிறார்கள். 2 வாரங்கள் தங்க உள்ள சுபான்சு சுக்லா மொத்தமாக 7 அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவிருக்கிறார். அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்த அந்த முதல் தருணமாக நம்ம இதை புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் 1975 இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோளின் போது நம்ம பெருமைப்பட்டோமோ, அதே போன்று இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணமும் இந்தியர்கள் என்கின்ற முறையில் நாம் அனைவரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகத்தான் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். 1985 அக்டோபர் 10ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சுபான்சு சுக்லா பிறந்தார். 2006ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையின் போர் பிரிவில் விமானியாக சேர்ந்தார். கார்கில் போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் ராணுவத்தில் சேர வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் தனக்கு கிடைத்ததாக அவர் ஏற்கனவே பலமுறை தெரிவித்திருக்கிறார். போர் முகம் மற்றும் விமான சோதனைகள் சார்ந்த பயிற்சிகளில் தன்னை தொடர்ந்து நிரூபித்தவர். சுகி, மிக்காய், ஜாக்வார் உள்ளிட்ட போர் விமானங்களை சுமார் 2000 மணி நேரம் இயக்கிய அனுபவம் பெற்றவர்தான் சுபான்சு சுக்லா. அவருடைய சிறப்பான பங்களிப்பிற்காக குரூப் கேப்டனான பதவிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். 2019ஆம் ஆண்டு இஸ்ரோவின் அழைப்பின் பேரில் தனது விண்வெளி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்திய விமானியாக, இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனாக தொடங்கிய தனது வாழ்க்கையை தற்போது விண்வெளி வீரராக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார் சுபான்சு சுக்லா. Happy to be here. It's so great to be here finally. It was a long quarantine. Mission 4, welcome aboard the International Space Station. Pilot Shubhanshu Shukla is the next one to come across representing ISRO. It is his first space flight for Peggy Whitson, her return to the International Space Station on her 5th flight, second as a member of Axiom Space. And with the crew now in the space station, we're going to wrap up our portion of the live joint coverage from Hawthorne. It's been an honor to support Axiom Mission 4 thus far, and we wish the crew a successful time on the space station. We're, of course, also looking forward to joining AX4 again when it's time to return home. Ronnie, from launch to docking, it has been an absolute pleasure sharing this desk with you. What has been years in the making. International Space Station flight controller. So Anne McLean and Nicole Ayers are starting to clear out the hatchway, and we are going to see the first views of Axiom Mission 4. Commander சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் வீரர்கள் உள்ளே நுழைந்தவுடன் விருந்தோம்பலாக அவர்களுக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டது. குளிர்பானத்தை சக வீரர்கள் அனைவரும் எடுத்து பருகிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சக வீரர் போலாந்தில் விண்வெளி வீரர் தற்போது அந்த மைக்கின் வழியே பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அந்த மைக் எந்த விதமான ஈர்ப்பு விசையும் இல்லாமல் அந்த காற்றே இல்லாத ஒரு சூழல்ல அது மிதந்து கொண்டிருந்தது. இன்னும் 14 நாட்கள் சுபான்சு சுக்லா இது போன்ற ஒரு சீதோஷ்ண நிலையில்தான் வாழப்போகிறார். இந்தியாவின் சார்பாக சுபான்சு சுக்லா இஸ்ரோவிற்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் இவர் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் விண்வெளி வீரர்கள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை பற்றி மூத்த விஞ்ஞானி பன்னீர்செல்வத்துடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்த முதல் இந்தியர் என்கின்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெற்றிருக்கிறார். இந்த தருணத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள். இது ஒரு வரலாற்று மிக்க செயல். 41 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு இந்தியர் விண்வெளிக்கு மீண்டும் சென்றிருக்கிறார். அதுவும் இஸ்ரோ மூலியமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இது மிக்க மகிழ்ச்சிகரமான நாள். இதனால் இந்தியாவிற்கும் இஸ்ரோவிற்கும் பல நன்மைகள் ஏற்பட இருக்கின்றன.
ஐயா, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான சவால்கள் நிறைந்த ஒரு அரங்கம். அவர் 7 அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அவருடைய பயண அனுபவம் எப்படி நமக்கு ககன்யான் திட்டத்திற்கு ஒரு முன்னோட்டம் எப்படின்னு கருத முடியும் நினைக்கிறீங்க? முதலில் 1984 மிஸ்டர் ராகேஷ் சர்மா என்ற விங் கமாண்டர் பைலட் ரஷ்ய விண்கலத்தின் மூலியமாக விண்வெளிக்கு சென்று வந்தார். அவருடைய அனுபவத்தை அப்பொழுது இஸ்ரோவால் உபயோகித்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இஸ்ரோ அப்பொழுது முதல் படிக்கட்டில் இருந்தது. அதாவது SLV-3 என்ற வாகனம் அப்பொழுது APJ அப்துல் கலாம் தலைமையில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருந்தது. அதன் பிறகு பல தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு PSLV, GSLV அண்ட் தென் Mark 3 என்ற ராக்கெட் வரை இஸ்ரோ உருவாக்கியது. இப்பொழுது Mark 3 ராக்கெட்டில் தான் இப்பொழுது ககன்யான் ப்ராஜெக்ட் ஏவப்பட இருக்கிறது. இப்பொழுது இவருடைய மிஸ்டர் சுக்லாவுடைய அனுபவத்தை நிச்சயமாக இஸ்ரோ பயன்படுத்தி கொண்டும் அவர் மூலியமாக பல விண்வெளி வீரர்களை தயாரித்து விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ ஆயத்தமாக உள்ளது. சரிங்கய்யா, உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்திருக்கிறார். போலாந்து வீரர் ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி, ஹங்கேரி வீரர் திபோர் கபூர் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன் உள்ளிட்டோரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கும் விதமாக சக வீரர்கள் அவர்களுக்கு குளிர்பானம் அளித்த அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக சுபான்சு சுக்லா குறித்தான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.